நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கிளியரா தெரியும். பட் நம்ம எல்லாருமே ரிச் ஆயிட்டோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன், ஒரு பிக் ஷேர் ஆஃப் த பாப்புலேஷன், ஒரு பிக் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மிடில் கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபார்ம்ஸ் த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ரிச் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்காங்க. அதுல இன்னும் நம்ம ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிச்சா இருக்கவங்க இன்னும் ரிச் ஆகிட்டே இருப்பாங்க. புவரா ஒரு மிடில் கிளாஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து என்னதான் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும், ஒரு சேலரி ஹைக் வருது, ஒரு ப்ரொமோஷன் வருது, நிறைய எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோட சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெருசா ஒரு சேஞ்ச் இருக்காது. அதாவது மிடில் கிளாஸ் இல்ல புவரா இருந்துட்டு நான் ரிச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியல. ஸோ ஏன் வந்து ரிச் ஆகிக்கிட்டே இருக்காங்க, புவர் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏன் அப்படியே இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனால் அதை சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. மெயின் ரீசன் வந்து மைண்ட் செட். ஸோ யூஸ்வலி இதை நான் சொல்லும்போது நிறைய பேர் கொடுக்குற ரியாக்ஷன், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லும்போது கொடுக்குற ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ ரிச் ஆகிறதுக்கு தேவை பணம் தானே, மைண்ட் செட்னால ரிச் ஆகிட முடியுமா, நான் ரிச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாலே நான் ரிச் ஆகிட முடியுமா அப்படின்னா, நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. அது ஏன் எதனால வந்து நம்மளுடைய மைண்ட் செட் நம்மள போராவோ இல்லைனா மிடில் கிளாஸாவோ வச்சிருக்குது, ரிச்சா இருக்கிறவங்க ஏன் ரிச்சாவே ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிரைம் அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இமீடியட் கெயின்ஸ், இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இமீடியட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், இமீடியட்டா நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணணும், இந்த மொமெண்ட்ல இல்லைனா இந்த வாரம் இல்லை இந்த மாசம் நான் வந்து ஒரு விதத்துல என்னை நான் காமிச்சுக்கணும், சோஷியல் ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸாவே இருக்கும். ஃபினான்ஷியல் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து என்னைய இந்த இடத்துக்கு நான் ஒரு டூர் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போறாங்க, இந்த இடத்துக்கு நான் டூர் போகணும், எல்லாரும் வந்து கார் வாங்கிட்டாங்க நான் வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் மோட்டர் பைக் இருக்கு நான் ஒரு மோட்டர் பைக் வாங்கணும். ஸோ இப்படி வந்து நம்மளுடைய ஆசைகளுக்கு எல்லையே கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து வி கம்பேர் ourselves to the others. ஸோ மற்றவங்களை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம யோசிப்போம். ஆனா ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் வேணும், நமக்கு ஷார்ட் டேர்மா அந்த ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ரீச் ஆயிடணும், ரீச் ஆன மாதிரியாவது காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மைண்ட் செட். ஓகே, நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு எனக்கு அது வேண்டாம், பட் நான் பின்னாடி பிற்காலத்துக்காக இந்த பணத்தை நான் சேமிச்சு வைக்க விரும்புகிறேன், பிற்காலத்தில் என்னுடைய லைஃப் வந்து என்னோட ஸ்டாண்டர்டு, என்னோட லிவிங், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஹையாக இருக்கணும், பிற்காலத்தில் நான் வந்து ரிச்சாக இருக்கணும், என்னை ரிச்சாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் திங்கிங்கோட தான் செயல்படும். ஸோ இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் ஹாம்ஸ்டர் வீலில் ஓடுற மாதிரி மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அதே சமயம் வேகமாக வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த செலவு அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த இன்கம், அதாவது மேஜர் சங்க் ஆஃப் த இன்கம் வந்து இஎம்ஐஸ்ல போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த பெரிய இஎம்ஐஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வீட்டுக்கான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்கள் லைக் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறது, அடிக்கடி வந்து விஷயங்களை தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காது. அதாவது ஏற்கனவே ஒரு ஐஃபோன் இருக்கும், பட் புதுசாக ஒரு வெர்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஏய் நீ இன்னும் வாங்கலையா அப்படின்னு கேட்கறதுக்காக, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நான் வச்சிருக்கேன் பாத்தியா அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், இப்போ எனக்கு வேணும், இந்த டைம்ல வேணும் அப்படின்ற இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக வேண்டியே நிறைய பேர் வந்து உழைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க உழைக்கல, சம்பாதிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் சேலரியும் இருக்கும். அப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை நிறைவேற்றுறதுக்கே அவங்களுடைய சம்பாத்தியம் முழுவதும் செலவாயிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு லாங் டேர்மா யோசிக்க மாட்டாங்க, ஃபியூச்சரை பத்தி நிறைய பிளான்ஸ் இருக்காது, இன்சூரன்ஸ் பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க, அண்ட் அவங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் எப்போ, அதை பத்தின பிளான்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்கோம், அசெட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எதை பத்தியுமே யோசிக்காம அன்றாடம் அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் அந்த டே டு டே என்ஜாய்மெண்ட்டுக்காகவுமே அவங்களுடைய சேலரியை செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களால கண்டிப்பாக ரிச் ஆக முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மைண்ட் செட் எப்படி இதை பாதிக்குது அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் செட் தான் உங்களை இயக்குது. அதனால அது சொல்றபடியெல்லாம் நீங்க செய்வீங்க, அதன்படி நீங்க செலவு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால ரிச் ஆக முடியாது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாதது. அதை பற்றி நாலேஜ் நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்காத ஒரு தன்மை. ஸோ மணி அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மணி நமக்கு நல்லா வேணும், ஆனால் எப்பயுமே அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு அது மேலே வந்து ஒரு வெறுப்பும் இருக்கும், அது மேலே ஒரு அன்பும் ஆர்வமும் இருக்கும்.
பெரும்பாலான மக்களுக்கு அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த வெறுப்பும் அன்பும் ஆர்வமும் இருக்கனால அதை பத்தின ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்றதா என்ன, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கு, இந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பணத்தை இதுக்கு செலவு பண்றது கரெக்டா இல்ல இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா, இன்வெஸ்ட்மெண்ட்லயே இப்படி இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இல்ல அப்படி இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து மணி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன மாதிரி இஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும், நம்மளுடைய வெல்த் எந்த அளவுக்கு க்ரோ பண்ண வைக்கும், அதை வந்து மேக்ஸிமமா யூஸ் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்ல பணத்தை போடணும், ஒரு சின்ன கடன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை லாங் டேர்ம்ல கொடுக்கும், இப்படி நிறைய புரிதல்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு கிரெடிட் கார்டு வந்து எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஒரு கடன் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு வீடு வாங்கி ஹவுசிங் லோன் எடுத்தோம்னா அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்ம சின்ன சின்னதாக மியூச்சுவல் ஃபண்டில் போடுற எஸ்ஐபி நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்மளுடைய ஆர்டிஓ ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோ நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இப்படிப்பட்ட புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். இதற்கு நீங்க டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன் ரெகுலர் பேசிஸ் பணத்தை பத்தி ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஸ்கேம்ஸ், சீக்கிரமா ரிச் ஆயிடணும், எப்படியாவது ரிச் ஆயிட மாட்டோமா, எப்படியாவது பணம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஸ்கேம்ஸ்ல விழறதும் கண்டிப்பா வந்து குறையும். அப்பதான் பணத்தை பத்தின ஒரு நல்ல புரிதல் வரும். எது கரெக்ட், எது தப்பு, எது ஃபீஸிபிள், எது பிராக்டிகலி நாட் பாசிபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னாலே பணம் வந்து நம்ம கிட்ட சீக்கிரமா சேர்ந்துரும். இந்த விஷயத்துல ரிச்சா இருக்கவங்க கண்டிப்பா மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புளோட பல மடங்கு அதிகமான புரிதலோட இருப்பாங்க. மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ரோட் பிளாக்கா, நீங்க ரிச் ஆக விடாம உங்களை ஒரு ரோட் பிளாக் வச்சிருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபிளேஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பணவீக்கம், பணத்தோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது இல்லையா. ஸோ அதனால அதோட இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி நமக்கு வரக்கூடிய இன்கம், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் இப்போ நம்ம ஒரு கையில வந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த 100 ரூபாயோட வேல்யூ 100 ரூபாயா இருக்காது. 1000 ரூபாய் வச்சிருக்கோம்னா 1000 ரூபாயோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கும். நம்மளுடைய இன்ஃபிளேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபிளேஷன். இதே இன்ஃபிளேஷனை லைஃப் ஸ்டைல நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன். இது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்களால கண்டிப்பா ரிச் ஆகவே முடியாது. லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன்னா என்ன? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீட்டில் செலவுகள் இருக்கும். எப்படி வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போடுறீங்க, என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகிறீங்க, எவ்வளோ ஆஃபனா நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்றீங்க, இல்லை என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் இந்த மாதிரி போகிறீங்க, உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், இஎம்ஐஸ் இருக்கும், இந்த மாதிரி அன்றாடம் செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வீட்டில் இருக்கும். இப்போ உங்களுடைய சேலரி 50,000 ரூபாயில இருந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ இல்லை ஏதோ ஒன்று வந்து உங்களுடைய சேலரி வந்து இப்போ 80,000 ரூபாய் ஆயிடுச்சு, இல்லை வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்க. இப்போ 80,000 ரூபாய் வரும்போது உங்களுக்கு 50,000 ரூபாயோட இப்போ 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, அதிகமாக சேவ் பண்ண போறேன், இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அப்படியே ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ 50,000 ரூபாய் பணம் வரும்போதும் எப்படி வந்து கரெக்டாக மாசம் சம்பளம் வாங்கின உடனே ஒரு வாரத்திலேயே அந்த சம்பளம் ஃபுல்லாக இஎம்ஐக்கு எல்லா செலவுகளுக்கும் போயிட்டு பேங்க் பேலன்ஸ்ல ரொம்ப கம்மியான பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு புலம்புறாங்களோ அதே மாதிரி தான் 80,000 ரூபாய் வாங்குறப்ப புலம்பிட்டு இருப்பாங்க. சில பேர் 1 லட்சம் வாங்கினாலும் அப்படிதான் புலம்புவாங்க, 1.5 லட்சம் வாங்கினாலும் அப்படிதான் புலம்புவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து இன்ஃப்ளேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ எவ்வளோ சேலரி அவங்களுக்கு இன்கம் அதிகமாக அதிகமாக அவங்க லைஃப் ஸ்டைலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக்கிட்டே போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களால கண்டிப்பா ரிச் ஆக முடியாதுங்கிறது அப்வியஸான விஷயம். ஆனா இப்படி ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம், இப்படிதான் இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு ரியலைஸ் பண்ணவே முடியாது. தங்களை அறியாமலேயே இதை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஒரு மட்டத்தில், அதாவது உங்களுடைய மீன்ஸ்க்கு ரொம்ப கீழே வாழ்றதுக்கு உங்களை நீங்களே பழக்கிக்கணும். எக்ஸ்ட்ராவா ஏதாவது இன்கம் வருது, ஒரு போனஸ் வருது, ஒரு இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா அந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க யோசிக்கணும். எப்படி சேமிச்சு வைக்கலாம் ஒரு எதிர்காலத்துக்கு, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லைன்னா எதிர்காலத்துக்காக பணமாவே சேமிச்சு வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அதை போட்டு பணத்தை பெருக்கிறதோ, இப்படிதான் நீங்க யோசிக்கணுமே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஏத்துட்டே போனீங்கன்னா எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் எவ்வளவு வேலை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது. இதே மாதிரி எய்தர் போராவோ இல்ல மிடில் கிளாஸோட தான் உங்க லைஃப் ஃபுல்லா போகிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் ஷேர் பண்ண இந்த 3 மைண்ட் செட் சேஞ்சஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 விதமான மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். The earlier you do it better. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.